ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காரசாரமான முட்டை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமா முட்டை அவிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நல்லா காரசாரமா மசாலாலாம் முட்டைக்குள்ள நல்லா இறங்குற மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தட்டே காலியாகிறது தெரியாது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா விதை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, இதை எல்லாத்தையும் பொன்னிறமா வதக்கிக்கோங்க. இத 2 ல இருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில வதக்கினா போதும், நல்ல வாசனை வரும். கூடவே 4-5 பல்லு பூண்டு மற்றும் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆறுன கலவையை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் உங்கள் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைக்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 5 அவிச்ச முட்டை எடுத்து வச்சிருக்கேன். முட்டைய நல்லா கட் பண்ணும்போது மஞ்சக்கரு தனியா பிரிஞ்சு வராம இருக்கணும்னா ஒரு நல்ல கூர்மையான கத்தி வச்சு மெதுவா கவனமா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஷேப் நல்லா சூப்பரா வரும். முட்டைய வேக வைக்கும் போது தண்ணியில 1/2 ஸ்பூன் உப்பு மற்றும் சில துளிகள் எலும்பிச்சை சாறு சேர்த்து வேக வைங்க. முட்டை ஓடு உடையாம வரும். அதே போல வெந்ததுக்கு அப்புறம் ஓட்டை உருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப மசாலா முட்டை ஃப்ரை செய்ய ஆரம்பிக்கலாம். அதற்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெய் பொரியும் போது வர வாசமே தனிதான். இப்போ நாம ஏற்கனவே வேக வச்சு பாதியா கட் பண்ணி வச்சிருந்த முட்டைகளை இதுல சேர்த்துக்க போறோம். முட்டையோட மஞ்சக்கரு இருக்கிற பகுதியை முதல்ல எண்ணெயில படுற மாதிரி குப்புற வைங்க. அப்போதான் மஞ்சக்கரு தனியா பிரிஞ்சு வராம அப்படியே செட் ஆகும். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா முட்டையோட கீழ்ப்பகுதி நல்லா மொறுமொறுப்பாகி ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கத்தி அல்லது கரண்டி வச்சு மெதுவா உடையாம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா சிவந்து அந்த முட்டையோட வெளிப்பகுதி லைட்டா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்பதான் சாப்பிடும்போது நல்லா செம டேஸ்டா இருக்கும். நாம ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த மசாலா பொடியில இருந்து 2 ஸ்பூன் எடுத்து இந்த முட்டைகள் மேல எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தூவி விடுங்க. மசாலாவை சேர்த்த உடனே கருகிடக்கூடாது. அதனால அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மசாலா முட்டையோட எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மெதுவா பிரட்டி விடுங்க. 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே மசாலா வதங்கும் போது வீடு முழுக்க ஒரு நல்ல மணமும் கொடுக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கம கமன்னு காரசாரமான ஹோட்டல் ஸ்டைல் மசாலா முட்டை வறுவல் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட ரசம் சாதம், சாம்பார் சாதம் இல்ல வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.